ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில்ல இருக்கிற இந்த புளியோதரை இருக்குல்ல, அடாடாடாடா, இந்த சுவைக்கு இணையான ஒரு புளியோதரையா இருக்கும். நான் இது வரைக்கும் சாப்பிடல. அப்புறம் இந்த தயிர் சாதம் இல்லையன் கெட்டிப்படாத அந்த தயிர் சாதத்தை கருவேப்பிள்ளையோடு எடுத்து சாப்பிட்டு தொல்லை தந்த போ அந்த வடைய ஒரு கடி கடிச்சா இன்னும் காம்பினேஷன் எல்லாத்துக்கும் மேல. எப்போதும் திரவ நிலையிலே இருக்கிற நெய் மணக்கிற இந்த சக்கரை பொங்கல். அமிர்தங்க. இந்த எல்லா பிரசாதத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்படித்தானே எல்லா சாமியும். இதுல எது சிறந்த பிரசாதம் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும். அப்படித்தான் இங்க பிறந்த வாழி முருகனை கும்பிட்டார். அவருக்கு முருகனுக்குள்ள பெருமாள் தெரிஞ்சிருக்காரு. எனக்கு இன்னைக்கு பெருமாளுக்குள்ள முருகன் தெரிஞ்சார். எல்லாரும் வந்து சாமி முன்னுப்பா, எந்த பேதமும் கிடையாதுப்பா. நான் சொல்ல அத ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே புரட்சியா பண்ண ராமானுஜர் இங்கதாங்க சார். அவருடைய உடல் இவ்வளவு பெரிய சன்னதிக்குள்ள இருக்கு. அவர் தான் இவெல்லாம் சாமி கும்பிடணும், இவெல்லாம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னப்பயே அதெல்லாம் உடைச்சு எல்லாரும் சாமி கும்பிட வாங்கடான்னு தாண்ட சாதின்னு சொல்லப்பட்டவர்களை கோயிலுக்குள்ள கொண்டு வந்தார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து சொல்றேன், சாதி மத இன மொழி பேதம் இல்லாம எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுறது இருக்குல்ல, அதுக்கு தான் கோயிலுங்கிற ஒன்னே கட்டி வச்சிருக்காங்க.